நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களது நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வீட்டில் எப்படி பெரியவர்கள்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? சந்தோஷம். திருவருகை காலத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திருவழிபாட்டு ஆண்டு இன்று பிறந்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். என்ன அப்படின்னா புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. குழம்பி போயிருக்கீங்களா? ஆமாம், போன வாரமே சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? திருவழிபாட்டாண்டு முடிவடைந்து விட்டது. அப்போ இந்த வாரம் தொடங்கி விட்டது. திருவழிபாட்டாண்டு புதிதாக பிறந்திருக்கிறது. யூபிலி ஆண்டை நாம் தொடங்கி விட்டோம். அதுதான் சரிங்களா? அதனால் இந்த திருவருகை காலம் முதல் வாரத்திலிருந்து நாம் திருவழிபாட்டு ஆண்டிற்குள்ளே, புதிய திருவழிபாட்டு ஆண்டிற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் புதிய திருவழிபாட்டு ஆண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டில் இந்த முதல் வாரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? மொத்தம் 5 மெழுகுவர்த்திகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முதலாவது மெழுகுவர்த்தி, ஊதா நிற மெழுகுவர்த்தி இன்று ஏற்றப்படுகிறது. இது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி, இறைவாக்கினர் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இறைவாக்கினர் ஏசாயா மீட்பரின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்தார். அதனால் இது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி, இறைவாக்கினர் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லை, மனமாற்றம், நோன்பு, இந்த ஒரு அடையாளத்தை நமக்கு வலியுறுத்துவதாக இந்த மெழுகுவர்த்தி இருக்கிறது. அதனால் இது மனமாற்றத்திற்கான ஒரு காலம். அதனால் குட்டி லென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அது சிறிய தவக்காலம் அப்படிங்கிறது தான். 4 வாரங்கள் தான். அதனால் ஆண்டவருடைய வருகை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நாம் தூய்மையான நிலைக்கு முயற்சி செய்யணும். அதற்கு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். மனமாற்றம் அடைவதற்கு நம்முடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? தவ முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு திருச்சபை அழைப்பு விடுக்கிறது. சரிங்களா? அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவை நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னா முன் தயாரிப்புக்கான இந்த திருவருகை காலத்தை சரியாக பயன்படுத்துவோம். ஓகே, சரி. இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்று உங்களுக்காக நான் கேட்க இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன? கிறிஸ்தவ மக்கள் என் நிலையிலோ எப்படியோ இருப்பினும் என் நிலையின் நிறைவிற்கு ஆண்டவரால் அழைக்கப்பெறுகின்றார்கள். மீண்டுமாக சொல்கிறேன், கிறிஸ்தவ மக்கள் என் நிலையிலோ எப்படியோ இருப்பினும் என் நிலையின் நிறைவிற்கு ஆண்டவரால் அழைக்கப்பெறுகின்றார்கள். யோசித்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம். முதலாவது அன்பர் இதோ வந்துட்டாரு, கூப்பிட்டுடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். நலமா நீங்க நலமா? நல்லா இருக்கிறோமா? உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நாங்கள் 2 பேர், நானே, ஒய்ஃபு, எனக்கு 3 பிள்ளைங்க, 3 டாக்டர்ஸ். எல்லாரும் மேரி ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. என் பேர் யூஜன் ஸ்டனிஸ்லாஸ். ஒய்ஃப் பேர் வசந்தி யூஜன். 3வது பொண்ணு ஆஷா யூஜன். நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியாக இருக்குது. மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவர் அரசாட்சி
ஆணிடம் அனைத்தும் வாழ நல் வழிகாட்டும் இறையாட்சி. அழகு அழகு. எப்படி உங்களுக்கு ஏமா அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு ஐ வாஸ் திங்கிங் நமக்கு அப்படி ஒரு போயமாட்டம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு. மாதா தொலைக்காட்சியில் என்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நாங்க ரெகுலரா காலையில 11 to 12 ஆராதனை கண்டிப்பா பார்ப்போம். அது பார்த்துட்டு ஈவினிங்கும் அதே மாதிரி 6 மணி திருப்பலி பார்ப்போம். அது இல்லாம நிறைய பார்ப்போம். இந்த இதுல சண்டேஸ்ல துதி ஆராதனை அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. உங்க பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் எல்லாம் பழைய பாடல்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அந்த 12 to 12:30 சண்டேஸ்ல கண்டிப்பா அதுவும் பார்ப்போம். அந்த இவர் வந்து சொல்லுங்க, வாட்டிகன் அந்த வாட்டிகன் நியூஸ் நம்ம அதை நடக்குது. அண்ட் இந்த லென்த் சீசன்ல எல்லாம் செருப்பாதை பிளஸ் தியானம், ஈவினிங் தியானம் வைப்பீங்க. இந்த வருஷம் ஒரு ஃபாதர் ரொம்ப நல்லா நடத்தினாரு. ரொம்ப கேட்கறதுக்கே இருந்து நமக்கு ரொம்ப மனசுக்கும் நல்ல தெளிவா இருந்துச்சு. அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் அந்த பிஷப்ஸ் பதவி ஏற்கிறது, சேலம் பிஷப் பார்த்தோம், அது தஞ்சாவூர் பிஷப். அதர்வைஸ் எங்களுக்கு இதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது போய் பார்க்கணும்னு. இதை உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ்னால அதை உட்காந்து ஃபுல்லா பார்ப்போம். லேட்டஸ்டா செயின்ட் சேவியர் எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்கல்ல, அதுக்கு கோவா நம்ம நேரா போனா கூட அவ்வளவு கிளியரா பார்க்க முடியாது எங்களுக்கு. நல்ல கிளியரா எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்குள்ளே காலப்போக்கே அப்பப்போ முக்கியமான மத தொலைக்காட்சி இதெல்லாம் பார்த்து. சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. மிகப்பெரிய பட்டியல் நீங்க சொன்னது. இவ்வளோ நிகழ்ச்சிகள் சொன்னது ரொம்ப கேட்கறதுக்கு எங்களுக்கு உற்சாகமா இருந்துச்சு. உங்களுடைய தேவையை வந்து ஓரளவு பூர்த்தி செய்யறோம் அப்படின்ற மகிழ்ச்சி இருக்குது. பக்கத்துல சகோதரி இருக்கிறாங்க. சகோதரி சொல்லுங்க, நீங்க மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க. ஃபாதர், நான் மேக்ஸிமம் மாஸ் பார்ப்போம் ஃபாதர். அம்மா அப்பா சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது, இதை போய் பாருன்னா அப்ப யூடியூப்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொன்னாங்கன்னா அதை போய் பார்ப்போம். முக்கியமா 11 to 12 அவங்கள டிஸ்டர்பே பண்ண முடியாது ஆராதனை. இங்க வந்தோம்னா எங்களையும் உட்கார வச்சு ஆராதனை. நீங்க வந்தா யார் வீட்டுல இருந்தாலும் எல்லாரையும் பெனடிக்ஷன் டைம்ல வந்து முழங்கல் போட்டு அட்டென்ட் பண்ண வைப்பாங்க. சோ அந்த விதத்துல பிள்ளைங்களும் அதை பாக்குறாங்கல்ல, ஒரு பக்தி. என்னோட சில்ட்ரனா இருக்கட்டும், மற்ற கிராண்ட் சில்ட்ரன், they understand. எங்க இருந்தாலும் நம்ம பக்தியோட இது இருக்கணும். சூப்பர், அருமை அருமை. மாதா தொலைக்காட்சி வந்ததுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? பைபிளை பத்தி நிறைய எக்ஸ்பிளேஷன் எடுத்து வாசி, அப்புறம் கேள்வி வினாக்கள். சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க அவர் வாசிக்கிறார், தாத்தா பைபிள் தாத்தா வந்து டெய்லி இது பண்றாரு, அதெல்லாம் கேட்கிறோம். பத்து அந்த சில சமயம் டிஸ்கஷன்ஸ் 4-5 சாமியாருங்க பேசலாம். அதனால நம்ம இன்னும் உள்ளுக்குள்ள பைபிளை நல்லா தெரிஞ்சு நாம படிக்கிறதை விட அவங்க சொல்ல நம்ம கேட்டு இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த அடரேஷன் வழியா நம்ம எப்படி ஜெபிக்கணும், கோயிலுக்கு போனா நேரா போன உடனேயும் இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி செலுத்துங்க, அடுத்து மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களோட தேவைகளை எடுத்துறீங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு லெசன்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். சூப்பர், ரொம்ப அருமை. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து பயனடையணும், தெய்வ பக்தி ஜாஸ்தி ஆகணும், குடும்பங்கள்ல அதை பத்தி எல்லா ஜெனரேஷன் பெரியவங்க சின்னவங்களுக்கு சொல்லி இதை பார்க்க வச்சு நிறைய கத்துக்கணும். நம்முடைய திருச்சபையை பத்தி, வேதாகமத்தை பைபிளை பத்தி எல்லாரும் அதை பத்தி கத்துக்கணும். முக்கியமானது முடிஞ்சவங்களாம் கோயிலுக்கு போகணும். ஃபாதர், மாதா தொலைக்காட்சி இருக்குன்னு சொல்லி வீட்லயே உட்கார்ந்து திருப்பலி காண்றது அது பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரையிலும் நல்லா இருக்கிறவங்க, போக முடிஞ்சவங்க எல்லாருமே சண்டே மாசம் சரி, மற்ற முக்கியமான கடன் திருநாட்கள்ல, மற்ற முக்கியமான நாள், இப்போ பெரிய வியாழன், பெரிய வெள்ளி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எல்லாரும் கோயில்ல போய் தான் பார்க்கணும். முடியாதவங்க, வயதானவங்க, சிக்கா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இதுல மாதா டிவி வழியா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
மற்றபடி மற்றவங்க எல்லாம் கோயில்ல போய் தான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அருமையாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. ரொம்ப கேட்க இனிமையாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சதா சகாய தாய் மரியே அம்மா உன்னாதரவே என் பேரில் சதா சகாய தாய் மரியே. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக உணர்ந்து அழகாக நிறுத்தி நிதானமாக அருமையாக பாடினீங்க. சூப்பராக பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் நலத்தை அருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக. குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் தந்து தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. தேங்க்யூ. சந்திக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, தந்தை யூஜின் தனிஸ்லாஸ், அப்புறம் அம்மா வசந்தி தனிஸ்லாஸ் மற்றும் அவருடைய மகள் அண்ணா நகர் சென்னையிலேருந்து பேசினாங்க. ரொம்பவே நல்லா எலாபரேட்டாக, ரொம்ப அழகாக, தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். உங்களுடைய பகிர்தலுக்கும் அன்புக்கும் நன்றிகள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க மாதா தொலைக்காட்சியோட. சரியா? அடுத்த அன்பர் கூப்பிட்டுலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கோம் நாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட பேசுறதுல, உங்களால விசாரிக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேர் அல்போன்ஸ் ஜெய்சில் ஃபாதர், வெங்கடாபுரம், அருளானந்தர் பங்கு. ஓகேம்மா. என்னோட பேர் எஸ் மோட்சமேரி, வடவள்ளி அந்தோனியார் கோயில் பங்கு, கோயம்புத்தூர். சரிங்கம்மா. உங்களை பார்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும். நீங்க சொல்லுங்க. வடவள்ளி பங்கு ஃபாதர், கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். எட்மன் ஃபாத்திமா என் பேரு. மகிழ்ச்சி. நான் 3 பேரும் உறவினர்களா? எங்க அம்மா, எங்க சித்தி. ஓ, ஓகே ஓகே. எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை இன்னைக்கா வந்திருக்கிறீங்களா சேர்ந்து? இல்ல, தனித்தனியா தான் இருக்கோம் ஃபாதர். எங்க தங்கச்சி வந்து 2 வீதி தள்ளி இருக்காங்க. ஓகே. அதனால நாங்க கூப்பிட்டுக்கிட்டோம். எங்க குட்டி பேர நேத்தெல்லாம் இருந்தான். விளையாட போயிட்டாங்க. ஓ, பரவாயில்ல. அவனப்ப வீட்டுக்கு போயிட்டான். சரி 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 சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பாப்போம். ஆன்மீக வளர்ச்சி இருக்கு ஃபாதர். ஆன்மீக வளர்ச்சி. சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா. மாதா தொலைக்காட்சி கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற நம்மளோட சேர்ந்த சகோதரர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம், நல்ல வரப்பிரசாதம். இறைவார்த்தை படிக்கிறதுக்கு தூண்டுதலா இருக்குங்க ஃபாதர். சூப்பர். ரொம்ப ஒவ்வொரு இறைவார்த்தையும் டச்சபிளா இருக்குங்க ஃபாதர். தேர்ந்தெடுத்து வாசிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அதுலயே உங்களுடைய தியானங்கள்ல பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபாதர். தியானத்துல போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குங்க இறைவார்த்தை தூண்டல். ஓகே. நீங்க அம்மா, நீங்க சொன்னீங்க ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சின்னு. எந்தெந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணும்? கடவுள் வணக்கத்துல இருந்தே சொல்லலாம் ஃபாதர். கடவுள் வணக்கத்துல இருந்து நிறைய அந்த எழுத்து வாசி சொல்றது, ஆலய தரிசனம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருதுங்க ஃபாதர். அது அப்புறம் இந்த ஈவினிங்ல மாசு, அப்புறம் பிள்ளைங்களுக்கோட கேள்வி பதில், நற்கருணை ஆராதனை ஃபாதர், இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் தூண்டுதலா இருக்கு. ஆன்மீக வளர்ச்சி இருக்கு. சும்மா மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது பார்க்கும்போது கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஊன்றி போற மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க சொல்லுங்க. வரப்பிரசாதம் அப்படின்னீங்க. ஆமாங்க சாமி. ரொம்ப எங்க வயசானவங்க டக்குனு பஸ் ஏறி கோவிலுக்கு எல்லாம் போக முடியாதுங்க. இப்ப அந்த டைம் மாதா டிவில வந்து மாசு, 2வது இந்த எடுத்து வாசி இல்ல ஃபாதர் கொடுக்கிற விளக்கம், அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவையான உணவாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. ஆராதனை அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஆராதனை தான்.
எல்லா நாளும் ஆராதனை, ஒரு நாள் தவறாம பார்ப்போங்க. நானும் எங்க கொள்ளு பேரன் நாங்க 2 பேரும் ஆராதனை போட்டு அவங்க கீழே விழுந்து அப்படி சாமி கும்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால இது வந்து ஒரு வரப்பிரசாதம்ங்கிறது உண்மையிலே உண்மை. அது வரப்பிரசாதத்தோட மெயினா எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திவ்யநற்கரை அரிசியில பாக்குறதுனால மாஸ்ல போனா எழுந்தேற்றத்தப்ப சைலண்ட் ஆயிடுவான். என்ன திரும்ப பண்ணாலும் எழுந்தேற்ற வந்து பயங்கர சைலண்ட் ஆயிடுவாங்க. எங்களுக்கு நல்லா ப்ரே பண்றதுக்கு யூஸா இருக்கும். ரொம்ப அருமை. மாதா தொலைக்காட்சி வந்ததுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க கத்துக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? விவசாயம் பத்தி இப்ப புதுசா சொல்றாங்க ஃபாதர். விவசாயம் பத்தி மக்கள் வந்து விவசாயத்தை மறந்துட்டாங்க. இப்ப அவர் சொல்றாரு, நம்பர் கொடுக்குறாரு, எவ்வளவு பொருள் என்ன விலைன்னு சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீட்டுக்குள்ள வளர்க்குற செடியில இருந்து பயிர் தோட்டத்தை இதுல பண்ற வயல்ல பண்ற இது வரைக்கும் அது நல்லா, அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லுங்க. அது இப்ப வந்திருக்கிறது. அப்புறம் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று வந்து சட்டம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப என்னென்ன நம்ம கத்தோலிக்கர்களுக்குரிய இது எப்படி எல்லாம் நேற்று முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஆள்கூடார்வு மனு அதுக்கு சொல்லிட்டு இருந்தாரு விளக்கம். எல்லாம் எங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா அது பார்க்கும்போது நல்ல உபயோகமான தகவல் தெரிஞ்சுக்கிறோம். நாங்களாம் அந்த காலத்துல படிச்சவங்க, இந்த காலத்துல படிக்கிறவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப உபயோகமா இருக்கு. சூப்பர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்து வாசியப்ப ஒவ்வொரு ரீடிங்க்கும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. அப்புறம் டெய்லி ரீடிங் என்ன, அதனுடைய விளக்க உரை என்ன, எந்த நோக்கத்துல எந்த காலத்துல எப்படி எழுதுனாங்க, எழுதும் போது அந்த ஆத்தருடைய மைண்ட் என்ன, அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஃபாதர்ஸ். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். சூப்பர். இது மறைவுரை ஆற்றாங்க சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுதுங்க. இங்க கேட்டுட்டு நம்ம சண்டே மாஸ்க்கெல்லாம் போகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது, மனசுல பதியுதுங்க. சூப்பர்மா, ரொம்ப அழகா எல்லாருமே சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய இந்த பார்வையாளர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டா சொல்லலாம். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அதான் மற்றதுல நம்ம நிறைய செலவு பண்றோம் டைம் எல்லாம். இப்ப மாதா டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனமா இப்ப நம்ம பார்த்துட்டே வேற ஏதாவது செய்வோம் அப்படின்ற மனசு வேற எங்கேயும் அலைப்பாய விடாம அந்த அதுல ஒன்றிச்சு இருந்து அவங்களுக்காகவும் மாதா டிவில வேலை செய்யறவங்களுக்காகவும் மாதா டிவி இனியும் வளரணும் அப்படிங்கறதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இப்ப மாதா டிவி நேயர்களுக்கு நான் சொல்றது விருப்பப்படுறேன். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். நானும் மயங்கி போனேன் ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். சூப்பர், அருமையா பாடுறீங்க. எல்லாரும் சிறப்பா பாடுறீங்க. ரொம்ப உணர்ந்து ரசிச்சு அழகா பாடுறீங்க. கேட்க இனிமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப என்ன சொல்றது, உள்ள தாழத்திலிருந்து வந்ததுனால உணர முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றிகள். உங்களுக்காக சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, பார்க்கலாம். என் வாய்ப்பு கிடைக்கும், நேரில் சந்திக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்காக ப்ரே பண்ணீங்க. நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து ப்ரே பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. சகோதரி எட்வர்ட் ஃபாத்திமா கோயம்புத்தூர் மற்றும் அவங்களுடைய அம்மா சித்தி அவங்களாம் சேர்ந்து பேசினாங்க. ரொம்பவே அதாவது என்னென்ன ஒரு குடும்ப உணர்வோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உற்சாக தரக்கூடிய வார்த்தைகளை சொன்னாங்க. அதனால் ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் 3 பேரும் பங்கெடுத்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்துருங்க, சரிங்களா? இறுதியாக ஒரு அன்பர் வந்துட்டாங்க, கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
என்னோட பேர் வந்து தேசு மேரிங் ஃபாதர். எனக்கு 2 பசங்க இருக்காங்க ஃபாதர். என் கணவரோட பேர் வந்து அமலதாசுங்க. அவர் மாதா டிவில உறுப்பினரா இருக்காருங்க. 10 வருஷமா இருக்காருங்க அவரும். என் மருமக பொண்ணுங்க, இது மூத்த பையனோட மருமக. அப்புறம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க ஃபாதர். அவங்க வந்து 2 பசங்களும் வந்து பிஇ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க ஃபாதர். முடிச்சுட்டு இப்ப நாங்க ஸ்டுடியோ வச்சுட்டு இருந்தோம் ஃபாதர். அதை பார்த்துட்டு 2 பேரும் பசங்க 2 பேரும் அந்த லைன்ல இருக்காங்க ஃபாதர். பேர குழந்தை ஒண்ணு இருக்குங்க ஃபாதர், பாப்பா. சரி சரி சரி. உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? மடத்துக்குளம் ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் ஃபாதர், கோயம்புத்தூர் டைசிஸ் ஃபாதர், திருப்பூர் மாவட்டம். சரி சரி சரி. மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி அப்படின்னு சொன்னாலே ஒரு நம்மளோட வாழ்வின் மையம் ஃபாதர். அது ஒரு கருப்பொருள் தான் மாதா டிவின்னு ஃபாதர். சூப்பர். கருப்பொருள் வந்து மாதா டிவி வச்சுக்கலாம் ஃபாதர். சூப்பர் சூப்பர். அதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுங்க ஃபாதர். மாதாவின் வழியா தான் எல்லாமே நடக்குதுங்க ஃபாதர். நம்ம திருச்சபையில வந்து நம்ம தலைமையா நம்ம வச்சிருக்கிறதுக்கு மாதாவை தான் ஃபாதர். அதனால அவங்க இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு ஃபாதர். மாதா அப்படின்னு இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாதுங்க ஃபாதர். நம்ம விண்ணகமும் செல்ல முடியாதுங்க. சகோதரி நீங்க சொல்லுங்க மாதா தொலைக்காட்சி பற்றி. நமக்கு அன்றாட தேவையா இருக்கிறது வந்து மாதா தொலைக்காட்சிங்க ஃபாதர். முக்கியமான தேவை அப்படின்னா மாதா தொலைக்காட்சிங்க ஃபாதர். அது மாதா தொலைக்காட்சியில இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். அடரேஷன், அப்புறம் ரோசரி, அதுல வந்து ரொம்ப நம்பிக்கையோட ஜெபிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா நன்மையும் கிடைக்கும் ஃபாதர். குடும்பமா சேர்ந்து மாதா தொலைக்காட்சியை பார்க்கணும்னா என்ன நிகழ்ச்சி பார்க்க விரும்புவீங்க? ஆராதனை பார்ப்போம் ஃபாதர். ஜெபமாலை பார்ப்போம் ஃபாதர். ஜெபமாலை பார்த்துட்டு நாங்களும் கூட சொல்லிட்டு இருக்கோம் ஃபாதர். சூப்பர். இப்போ மாதா தொலைக்காட்சி வந்ததுனால என்னென்ன பண்புகள்ல வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம மாதா டிவியை பாக்குறதுனால ஃபாதர் அதுல இருந்து விபிலிய கருத்துக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஃபாதர். அந்த காலையில 9:30 மணிக்கு வந்து விபிலியத்தை வந்து நம்ம விளக்கமா கத்து கொடுக்குறோம் ஃபாதர். அதை நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டோம் ஃபாதர். எப்பவுமே டிவி ஓடிக்கிட்டே இருக்குங்க ஃபாதர். நம்ம இறைவார்த்தையை கேட்டுக்கிட்டு பாடல் பாடிக்கிட்டு டிவியோட சேர்ந்து நாங்களும் பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்போம் ஃபாதர். பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர்ல, கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்புகள்ல சுயமா பண்புகள் என்ன மதிப்பீடுகள் பண்புகள் சொல்றோம்ல, அதை என்ன கத்துக்கலாம்னு வளரலாம்னு நினைக்கிறீங்க? புனிதத்துல வளர்றதுக்கு மாதா டிவி நமக்கு உறுதுணையா இருக்கும் ஃபாதர். நம்ம மாதாவை வச்சு முதன்மையா வச்சு நம்ம இருக்கும் பொழுது புனிதத்துல வளர்ற உதவுதுங்க ஃபாதர் மாதா டிவி. அப்புறம் வந்து அன்னைய பத்தி நம்ம இன்னும் அறிந்து கொள்ளலாம். ஒரு தாய் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுக்கு மாதா டிவி எடுத்துக்காட்டுங்க ஃபாதர். எத்தனையோ டிவி இருக்குங்க ஃபாதர். ஆனாலும் அந்த அன்னையனோட நாமத்துல தொடங்கி மாதா டிவி அப்படிங்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு பெயரா அது ஒழிக்கப்படுதுங்க ஃபாதர். அருமை. ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா வந்து எப்படி நம்மள அன்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து அன்பு செய்யணும் ஃபாதர். அந்த அன்பை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஜெபிக்கணும் ஃபாதர். ஜெபமாலை சொல்லணும் தினமும். அதன் மூலியமா வந்து நம்ம அன்பை வந்து வெளிப்படுத்தலாம் ஃபாதர். சூப்பர். சந்தோஷம். ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். இளங்காலை பொழுதே என் இடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே, இளங்காலை பொழுதே என் இடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. சூப்பர். இவ்வளோ அருமையாக அழகாக பாடுறீங்க. கொயர் கிளாஸ் போயிருக்கீங்களா இல்லை பயிற்சி எதுவும் எடுத்திருக்கிறீங்களா? கர்நாடிக் பாட்டு ரொம்ப அழகாக பாடுறீங்களே. சூப்பர். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கேட்க ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களுக்கு சின்ன ஜெபம் சொல்லலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை வழிநடத்துவாராக. நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி.
வீட்டில் இருக்க எல்லாம் நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். மாறா தொலைக்காட்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, திருப்பூர்லேருந்து அம்மா சேசு மேரி பேசினாங்க குடும்பத்தாரோடு. ரொம்ப அருமை, ரொம்ப இனிமை, அழகாக பாடினாங்க. ரொம்ப பக்தி பரவசத்தோட அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய பாசத்திற்கு நன்றி. இன்று அருமையாக எல்லாருமே பங்கெடுத்தீங்க, அருமையாக பேசுனீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள், மாறா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்களும் சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, சரி. நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி இறைவார்த்தை மனப்பாடம் செய்யணும். இன்றைக்கி என்ன இறைவார்த்தை? திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு இல்லைங்களா? மானிட மகன் வருகை, மானிட மகன் வரும் நாள். இதுதான் இன்றைக்கி வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 21, 25 28 மற்றும் 34 36. இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 21, 28, 36. ரொம்ப அருமையான இறைவார்த்தை. சொல்ல திருப்பி சொல்லுங்கள். இவை நிகழத் தொடங்கும் போது, அதாவது ஆண்டவர் மாட்சியோடு வருகிறார். அதெல்லாம் நிகழும் போது என்ன செய்யணும்? நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது, ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இந்த இறைவார்த்தையெல்லாம் சில பேர் பயமுறுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. உலகம் அழிஞ்சிரும், கடவுள் அழிச்சிடுவார். கடவுள் அதெல்லாம் அழிக்க மாட்டாருங்க. அவர் நல்லவருங்க. அவர் எப்படிங்க நம்மளை அழிப்பார்? பயமுறுத்துகிறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக. அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் போதும், கடவுளை நம்பினா போதும், அவருக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் போதும். பயமூர்த்தி அவரை கடவுள் இது பண்ணிடுவார், அது பண்ணிடுவார்னு பயமூர்த்தி அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர். நாம் அவரை நம்புவோம், நல்லபடியாக நன்மைகள் செய்து வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் சொன்னாலே போதும். சரிங்களா? அதனால் இந்த இறைவார்த்தைகள் அதைத்தான் சொல்லுகிறது. இன்னொரு இறைவார்த்தை மனப்பாடம் செய்யணும். 36, 21, 36 லூக்கா நற்செய்தி. என்ன? மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும், அதாவது நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும், மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் என்ன செய்யணும்? எப்பொழுதும், திருப்பி சொல்லுங்க, எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள், விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஜெபிக்கணும், அவ்வளோதான். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கை. ஜெபத்தில் நல்லா இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஆண்டவர் ஆஸ்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அதுதாங்க நமக்கு தேவை. அதனால் இந்த பயமுறுத்துறவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. சரி, இப்போது என்ன, நான் தொடக்கத்தில் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அந்த கேள்விக்கான பதில் இப்போ சொல்லணும். கேள்வி என்ன ஞாபகப்படுத்தலாமா? கிறிஸ்துவ மக்கள் என் நிலையிலோ எப்படியோ இருப்பினும் என் நிலையின் நிறைவிற்கு ஆண்டவரால் அழைக்கப்பெறுகின்றார்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ், அதனால் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமாக சொல்கிறீங்க. இதானான்னு பாருங்கள். தூய்மை நிலை. கிறிஸ்தவ மக்கள் என் நிலையிலோ எப்படியோ இருப்பினும் தூய்மை நிலையின் நிறைவிற்கு ஆண்டவரால் அழைக்கப்பெறுகின்றார்கள். புரியுதுங்களா? அப்போது அதுதான் பக்கம் 104 அழகாக சொல்லியிருக்கிறார். தூய்மை நிலையின் நிறைவிற்கு ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார்கள். அந்த தூய்மை நிலை தான் நமக்கு எப்பொழுதும் தேவை. அதற்காக தான் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பாவ வாழ்க்கையை விட்டு மனமாற்றம் அடைந்து தூய்மை வாழ்வைக்கு. ஓகேங்களா? முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆஸ்வதிப்பார். இந்த திருவருகை காலத்தில் பாவ சங்கீர்த்தனை செய்து மனமாற்றம் அடைய முயற்சி செய்யணும். ஓகேவா? ரொம்ப அருமை. இன்றைக்கி நிகழ்ச்சி அருமையாக பங்கெடுத்திருக்கிறீங்க. நல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க மக்கள். நீங்களும் இதே போல் இந்த நிகழ்ச்சியில் வரணும், உங்களுடைய கருத்துக்களை பகிரணும், கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல விசாரிக்கிறேன். சரிங்களா? மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்பதற்குரிய உந்துதலை எப்பொழுதும் கொடுத்தருள்வாராக. நம்மோடு இருந்து நம்முடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம், மீண்டும் சந்திக்கலாம், பேசலாம். ஓகே, பாய்.